வெல்கம் பேக் டு வனத்திரை. படப்பூஜையில ஆரம்பிச்சு வெளியீட்டு விழா வரைக்கும் ஒரு படத்தை உருவாக்கி திரைக்கு கொண்டு வர்றதுக்கு இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர்னு எத்தனையோ பேர் ஒரே குழுவா இணைஞ்சு கடுமையா உழைப்பாங்க. இப்படி தனித்தனி திறமைகள் கொண்டவர்களை ஒன்றாக சேர்த்து ஒரு மனிதராக களத்துல இறங்கி படத்தை செதுக்குறதுங்கிறது எளிதான செயல் அல்ல. கதை, திரைக்கதை, பாடல், இசையோடு சேர்த்து நடிப்பிலையும் கவனத்தை செலுத்தி சாதனை புரிஞ்சவங்க நம்ம கோலிவுட் உலகத்துல பலர் இருக்காங்க. இந்த வரிசையில இடம் பிடிக்க வந்திருக்காரு இந்திரஜித். சராசரி மனித வாழ்க்கையில இருந்து விலகி ரவுடியா மாறும் மனிதனோட இறுதி வாழ்க்கை எப்படி மாறுது அப்படிங்கறத பத்திய கதையோடு படப்பிடிப்பு களத்திற்கு வந்திருக்காரு இந்திரஜித். உயிரின் எடை 23 கிராம். முதல் கட்ட படப்பிடிப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துல இயற்கை சூழ்ந்துள்ள மலை கிராமங்கள்ல விறுவிறுப்பா நடைபெற்றிருக்கு. மனதை கொள்ளை கொள்ளும் மலை பிரதேசத்துல நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். உயிரின் எடை 23 கிராம். வித்தியாசமான படத்தலைப்போடு படப்பிடிப்பில் சுறுசுறுப்பாக இருக்கிறார் இயக்குனர் இந்திரஜித். கோலிவுட்டிற்கு புது வரவான இவர் கதாநாயகன் வேடத்திலும் நடித்து வருகிறார். நடிப்பு, இயக்கம் மட்டுமின்றி படத்தின் பாடல்களை இவரே எழுதி இசையமைத்துள்ளார். படத்தின் தயாரிப்பாளரும் இவரேதான். ரவுடியாக மாறும் சராசரி மனிதன் வாழ்க்கையில் நடைபெறும் சம்பவங்களால் அதீதியான வாழ்வுக்குள் நுழைய முயன்றாலும் முடிவதில்லை என்பதுதான் இந்த படத்தின் கதையாம். உயிரோடு இருக்கும் மனிதனின் எடையை விட உயிரற்ற உடலின் எடை 23 கிராம் குறைவாக இருக்கும். அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறும் இந்திரஜித், மனித வாழ்க்கையின் மகத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்துவதற்காகவே படத்திற்கு இந்த பெயர் வைத்திருப்பதாக தெரிவித்தார். இந்த படத்தில் திலகன் சார் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் தான் ஒரு முக்கியமான ரோலில் பண்ணிட்டு இருக்காரு. ரவுடிசம் கேங் சம்மந்தப்பட்ட கதை தான். பட் இது வரைக்கும் தமிழ் சினிமா காட்டாத வேற ஒரு பரிணாமத்தில் அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து போலீஸு, கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அவங்களுக்குள்ள இருக்கிற வஞ்சம், அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எப்படி ஒரு 20 வயசு பையனுக்கு ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த ரவுடிசம் எப்படி யங் ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த ரவுடிசத்து மேலே ஒரு ஆர்வம் கிடைக்குது. ஒரு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரவுடிசத்தை விட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட இது 60 வயசில் இருக்கிறவங்க பழைய காலத்தில் நினச்சி ஏன்டா இதுக்கு வந்தோன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. 40 வயசில் அந்த தொழிலை விட்டா அவன் ஜெயிலில் உயிருக்கு போராடிக்கிட்டான். எந்நேரம் அவனை கொண்டு வாங்கிக்கிற ஜெயிலுக்குள்ளே வெளியே வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வந்துருப்பாங்க. என்ன ரவுடிசம். இந்த படத்தை பார்த்து ஒரு ரவுடியாக தெரிஞ்சனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வித்தியாசமான கதையில் கதாநாயகியாக நடிப்பது புதிய அனுபவமாக இருக்கிறது என்கிறார் அறிமுக நடிகை வினிதா. இதுல முக்கியமான சீன், அதாவது எல்லாரையும் உருக்க வைக்கிற சீன் சொல்ல வந்தா கிளைமேக்ஸ்ல தான். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஒரு அஃபெக்ஷனான சீனா இருக்கும். அதை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட். அந்த ஒரு சாங் ரொம்ப ஒரு அம்மா அப்பா பாசம் மாதிரி ஒரு சாங் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாங் கான்செப்ட் வந்து ஒரு 3 வயசா பொண்ணுக்கு வந்து அம்மாவா ஒரு பெரிய கேரக்டர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கான்செப்ட். குழந்தை நட்சத்திரமாக நடிப்பது மிகவும் பிடித்திருப்பதாக நிகழ்கிறார் சங்கமித்ரா. நான் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கேன். எல்லாரும் என் படத்துல ஆசீர்வாத தியேட்டர் வந்து பாப்பீங்களா? இயற்கை எழில் சூழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அருகே மலை கிராமங்களில் முதல் கட்ட படப்பிடிப்பு சுறுசுறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் ஒளிப்பதிவாளர் ராஜசெல்வா. ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழணுங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய கதையாக தான் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாழ்ந்துட்டு இருக்கான். பட் இறுதியில் வந்து என்ன, கடைசியில் என்ன ஆகுறான், எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, லைஃப் வந்து எப்படி ஃபீல் பண்ண போகிறான், எப்படி இருந்தாலும் கடைசியில் வந்து ஒரு சாந்தமான ஒரு வாழ்க்கையை தான் மனிதன் வந்து லைக் பண்ணுவான். எப்படி வந்து ஒளிப்பதிவு செய்யணும் டிசைட் பண்ணிட்டு ஒவ்வொரு அதாவது
அவன் ரவுடிசமாக இருக்கும்போது அவனுடைய எல்லா வாழ்க்கை முறை காட்டுவதற்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒளிப்பதிவு இருக்கும். அதே போல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லைஃப் அவனுடைய சேஞ்சாக அவன் ஃபீல் பண்ணுறக்கூடிய வாழ்க்கை முறை வந்து வேற ஒரு இதில் படம் பிடிச்சிருக்கும். அதாவது பசுமை மலை சார்ந்த அந்த இடத்துல நாங்கள் வந்து படம் பிடிச்சிருக்கோம். உயிரின் உன்னதத்தை விவரிக்கும் இந்த படத்திற்கு மிகப்பெரிய விளம்பரத்தை தேடித்தரும் வகையில் பாடல் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நடன இயக்குனர் தெய்வேந்திரன். 1 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்படும் இந்த படம் அனைத்து தரப்பினரிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் என்பது படக்குழுவினரின் நம்பிக்கை. நீதான அவன் இந்த டயலாக் போற போக்குல நம்ம காதுல சாதாரணமா விழுந்துகிட்டே இருக்கிற ஒரு டயலாக் தான். கிண்டலுக்கு பேர் போன இந்த வார்த்தைகளை படத்தோட டைட்டிலா வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டை கலக்கிட்டு இருக்கிற படக்குழுவினரை இடைவேளைக்கு அப்புறமா சந்திக்கலாம். காத்திருங்கள்.